நம்மளுடைய இசை வெளியீட்டினுடைய முக்கியமான தருணம் இது. ராபர் படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் படத்தினுடைய பாடல்களை வந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு தியாகராஜன் சாரும் பாக்யராஜ் சாரும் ரிலீஸ் பண்ண நம்முடைய அம்பிகா மேமும் ரொம்ப ரிசீவ் பண்ணிப்பாங்க. ப்ளீஸ் மேம் கொண்டு வாங்க, நம்மளுடைய இசை பெட்டியை கொண்டு வாங்க. ஆமாம், ராபரில் 2 கைதி பேரும் பிடிச்சிருக்கோம். கான்செப்ட்லேயே இருக்கிறானுங்க, இறங்க மாட்டானுங்க 2 பேர் லுங்கி கேட்டுன்னு. இல்லை, அம்பிகா மேம் ஒன்று பெயில் கொடுத்துருக்காங்க, அதனால் உட்கார வச்சுருக்கோம். பாருங்கள், இப்போ ஒரு முன்னாடி தான் இசை வெளியீட்டு விழாக்கு என்ன பண்ணுவோம், ஒரு கார்டு கொடுப்போம், இல்லை ரிப்பன் கட் பண்ணுவோம். எவ்வளோ போராட்டம் பாருங்க எங்களுக்கு, பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வரணும். அதெல்லாம் பண்ணாதான் எதாவது காட்டுறீங்க, ஏதோ பசங்க எதாவது பண்ணியிருக்கானுங்க மேஜிக்லாம். இதை கொஞ்சம் காட்டலாம் டிவிலன்னு சொல்லி காட்டுவீங்க. மறக்காமல் கொஞ்சம் புகைப்படம் எடுத்துக்கோங்க. சக்தி ப்ரோ நீங்களும் உள்ளே போயிடுங்க. ஆமாம், உள்ளே இருக்குங்க. ஓகே ஓகே, நானும் உள்ளே போயிடுறேன். கேமராமேன் உதயண்ணே முன்னாடி வாங்கண்ணே, வாங்கண்ணே. நம்ம ராபர் திரைப்பட குழுவினை வாழ்த்த வந்திருக்கும் எங்களுடைய மூத்த தயாரிப்பாளர் திரு தானு சார் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இயக்குனர் திரு அனந்தகிருஷ்ணன் அவர்கள் நம்ம தானு சாருக்கு ஒரு சின்ன கௌரவம் அளிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த ஒரு சூப்பரான மூமெண்ட்ஸு டக்குன்னு கேப்சர் பண்ணணும்னா செம்மையாக இருக்கும். ஐயா ஐயா கோதண்டன் ஐயா ஏதாவது பேசலாம். அது இதே கொடுமா, அது கொடுமா கடா, அது கொண்டு வாங்க. அக்கீஸ் அது கொண்டு வாங்க. சாரி பாக்கி அடுத்தபடியாக ராபர் படத்தினுடைய ஹீரோ கதாநாயகன் திரு சத்யா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச கூறுகிறோம். வாங்க. நார்க்க தைரியம் நார்க்க பக்கம் பிரஸ் மீடியா மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள். பாலுமேந்திரா சாரோட ஸ்டூடெண்ட் நான். ப்ரெஸ்ஸுக்கு முத அவர் தான் இன்ட்ரோ பண்ணி வச்சார். அவரோட ஸ்டூடெண்ட் நான் சத்யா அப்படின்ட்டு. அவர் என் கூட இப்போ இல்லை. அவருக்கு பதிலாக தியாகராஜன் சார், பாக்யராஜ் சார், அம்பிகா மேடம், ரம்மா மேடம் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் ரூபத்தில் இவங்களையும் நான் பார்க்குறேன். ராபர் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக வந்திருக்கிறாங்க. அப்புறம் மெட்ரோ டைரக்டர் ஆனந்தண்ணா. நான் பாலுமேந்திரா சார்ட்ட ஆக்டிங் கற்றுக்கிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய சினிமா கம்பெனியில் ஏறி இறங்கியிருக்கிறேன். சரியானபடி எனக்கு வாய்ப்பு வரல. அப்புறம் கவிதாக்கா வந்து எனக்கு சின்ன வயசில் டியூஷன், ஸ்கூல், காலேஜ் எல்லாமே அக்கா தான் சேர்த்து விட்டாங்க. சினிமாலேயும் அவங்க தான் பாலுமேந்திராட்ட சொல்லி அவரோட ஸ்டூடெண்ட்டாக என்னை வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. அதே கவிதாக்கா தான் வந்து ஆனந்தன்கிட்ட கூப்பிட்டு போய் என்னோடய தம்பி ஏதாவது படத்தில் யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி கிடைச்ச நட்பு தான் ஆனந்தன் எனக்கு. இன்றைக்கி வந்து என்னோடய பிரதராக எனக்கு வந்து மெட்ரோவில் ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு ரோல் கொடுத்துருந்தாரு. இன்றைக்கி அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் ராபர் படம், கோடியிலூரன் படம் பண்ண டைமில் ராபர் படத்தில் ஒன்லைன் சொன்னார். எனக்காகவும் அவரோட கோ டைரக்டர் மிஸ்டர் பாண்டிக்காகவும் எழுதப்பட்ட கதை தான் ராபர். மார்ச் 14 உலகமெங்கும் வருது. கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சக்தி எனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி இருந்தால் ராபர் படத்தை இப்படி போய் நிறுத்தியிருக்கிறாரு. நான் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக நான் இப்போ 4-5 ஊர் போய் பார்த்தேன். எங்கே போனாலும் பேனர்ஸ், கட் அவுட்ஸ், ப்ரொமோலாம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. லவ் யூண்ணா. ரொம்ப அண்ணன் வந்து சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம நல்ல படத்துக்கு அவரோட ஆதரவு தெரிவிச்சிட்ருக்கிறாரு. இன்றைக்கி வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். சக்தி அண்ணா கிடைச்சது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். தேங்க்ஸ் சக்தி அண்ணா. கடைசியாக சினிமாவில் வந்து எனக்கு வீட்டில் பல எதிர்ப்புகளையும் தாண்டி வீட்டில் நிறைய பேர் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு இப்போ வரையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்னோடய அண்ணன் தான் வந்து எனக்கு இங்கே நிற்கிறது காரணம். அண்ணன்
நான் என்னை நீங்கள் நிற்க வச்சுட்டு அங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கிறாரு. ஸோ என் பிரதருக்கு இந்த நேரத்தில் கார்த்திகேயன் எனக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மார்ச் 14 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெஸ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு வீட்டில் ஒருத்தரோட கனவை இன்னொருத்தரால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். அது அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாராக இருந்தாலும் யாராவது ஒரு வகையில் நம்மளோட கனவை நிறைவேற்றுவாங்க. அந்த மாதிரி சத்யாவோட கனவை நிறைவேற்றிட்டு வர்றது இப்போ வரைக்கும் அவங்க அண்ணன் கார்த்தி. அவங்கள மேடைக்கு எல்லாருக்கும் முன்னாடி அறிமுகப்படுத்தணும். பாக்கியராஜ் சார் வந்து தியாகராஜன் சாரும் அவருக்கு அந்த சால்வை போட்டால் நான் சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ. எங்கேயாவது அந்த ஸ்டேஜ் பின்னாடி இருப்பான், கொஞ்சம் கூட்டிகிட்டு வாங்க. வா. சத்யா bro.